வணக்கம், நான் உங்க அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இரட்டை அர்த்தங்கள் தரக்கூடிய வாக்கியங்கள். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் இரட்டை அர்த்தங்கள் தரக்கூடிய சொற்கள் நம்ம பார்த்துருந்தோம். இதில் ஒரு வாக்கியம் பார்க்க போகிறோம். இரட்டை அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு டபுள் மீனிங், கெட்ட விஷயம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க. தமிழ் இலக்கணத்தில் இரட்டர மொழிதல் அப்படின்னு சொல்லி ஒரு அணி இருக்குது. அந்த அணியில தான் இந்த இரட்டை அர்த்தம் தரக்கூடிய வாக்கியம் அமைப்பாங்க. முதல்ல அணினா என்னன்னு சொல்லிடுறேன். தமிழ் இலக்கணத்தில் அணின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது ஒரு அழகு சேர்த்துறது. இப்போ பெண்கள் அணிகலன் அணிகிறாங்க இல்லையா, அது எதுக்கு? ஒரு அழகுக்கு இனியும் அழகு சேர்த்துறது. அதே மாதிரி தமிழ் இலக்கணத்தில் அணி அப்படிங்கிறது ஒரு பாடலுக்கு அழகு சேர்த்தறதுக்காக பயன்படுத்துறது. இந்த அணியில 5 வகைகள் இருக்கு. இப்போ நீங்க யோசிக்கலாம், என்னடா இவர் தமிழ் கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்னு. இந்த 5 அணிகளை பற்றி நான் ஒவ்வொன்றா சொன்னாதான் அது தமிழ் கிளாஸ். பட் நான் குறிப்பிட்டு இதில் 2 விஷயம் தான் சொல்ல போகிறேன். ஒன்று வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒருத்தரை இழிவுபடுத்துகிற மாதிரி பாராட்டுறது, பாராட்டுற மாதிரி இழிவுபடுத்துறது. இன்றைய நடைமுறையில் கூட எல்லோரும் பயன்படுத்துகிற ஒரு இலக்கண அணினா அது வஞ்ச புகழ்ச்சி அணி தான். அடுத்தது இரட்டர மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இது சிலேடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக் காரணமே ஒரு 2 கமெண்ட்ஸ் தான். ராஜா அப்படிங்கிறவர் சிலேடை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. இன்னொருத்தர் கால்மேக புலவரை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரோட சேனலோட பேரை பார்த்து நான் கொஞ்சம் வேந்தேன். மீட்டர் டாக்ஸி அப்படின்னு இருந்தது. சரி, புலவர் அப்படிங்கிறவர் யாருன்னா, இவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புலவர். இவருடைய அதிகமான பாடல்கள் இந்த சிலேடை முறையில் இருக்கும், இல்லைன்னா வஞ்ச புகழ்ச்சி அணியில் இருக்கும். அதாவது அணி இலக்கணத்தை அழகா பயன்படுத்தியிருப்பாரு. கண்ணதாசன் கூட சொல்லியிருக்காரு, சொற்கள் நயம் கொடுத்தது கம்பன், சொற்களோடு விளையாடியது இந்த வம்பன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிப்பட்ட இந்த புலவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. நம்மளுக்கு பொதுவாக திருவள்ளுவர், கம்பர், இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார், அதாவது மிகப்பெரிய ஒரு படைப்புகளை கொடுத்தவங்கள தான் நம்மளுக்கு தெரியும். ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இவர் 14ஆம் நூற்றாண்டிலேயே மிகப்பெரிய ஒரு புரட்சி பண்ண ஒரு புலவர். என்ன புரட்சின்னு கேட்குறீங்களா? இவர் பிறப்பால ஒரு வைணவர், அதாவது விஷ்ணு பகவானை கும்பிடுறவர். இவர் ஒரு பொண்ணை விரும்புறாரு. ஆனால் அந்த பொண்ணு சிவபெருமானை கும்பிடுறவங்க. இப்போ கல்யாணம் பண்ண முடியாதே, ஏன்னா அவரு பெருமாளை கும்பிடுவாரு, இந்த அம்மா சிவபெருமானை கும்பிடுவாங்க. ஸோ இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவர்கிட்ட சொல்லிருச்சான், நம்மளோட காதல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம், இனி நீயும் நானும் சேர்ந்து வாழ முடியாது. என்ன காரணம் அவர் கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, நீ பெருமாளை கும்பிடுறவன், நான் சிவபெருமானை கும்பிடுவேன், நம்ம 2 பேத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், நம்ம பின்பற்றிட்டு வர்ற இந்த வழிபாட்டு முறையில் மட்டும்தான் ஒரே வீட்டில் அண்ணன் சிவபெருமானை கும்பிடுவான், தம்பி பெருமாளை கும்பிடுவான். அதாவது ஒரே வீட்டில் சாப்பிடுவாங்க, ஒரே வீட்டில் படுத்து தூங்குவாங்க, ஒரே வீட்டில் வாழ்வாங்க. ஆனால் இரு சமய வழிபாடுகள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு அவர் கேட்கும்போது, இல்லை எனக்கு சிவபெருமானை யார் சாமி கும்பிட்றாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு கண்டிஷன் போட்டதுன்னு வைங்களேன். இப்போது இவர் என்ன பண்ணுறாருனா, சரி இனிமேல் நான் பெருமாளை கும்பிட மாட்டேன், என்னுடைய கடவுளும் சிவபெருமான் தான், இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டப்போ அவங்களும் சம்மதம் சொல்லி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் சிவபெருமானை தான் வழிபட்டு இருந்தார். இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஒரு நாள் இவர் கோயிலுக்கு போயிருந்தாரு. எங்கே? பெருமாள் கோயிலுக்கு போயிட்டாரு. இந்த செய்தி அங்கே இருக்கிற வைணவர்களுக்கு போயிடுச்சு. அது எப்படி, இந்த புலவர் தான் பெருமாள் வேண்டாம், எனக்கு சிவபெருமான் தான் வேணும்னு போயிட்டாரு, இப்போ எதுக்கு பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவர் சுற்றி நின்ட்டாங்க. அப்போ அவங்க எல்லாம் கேட்டாங்களாம், என்ன ஓய், படுத்து கிடக்கிற பெருமாள் வேண்டாம், சுடுகாட்டில் சாம்பல் பூசி ஆடுற சிவன் தான் வேணும்னு சொல்லி போனேன், இப்போ பெருமாள் கோயிலுக்கு எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், இல்லை எனக்கும் பெருமாளுக்கு ஒரு பழைய பாக்கி இருக்குது, அது முடியாமே இருக்குது, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்போ மற்றவங்க சொன்னாங்களாம், சரி நீ கோயிலுக்குள்ளே போ, ஆனால் ஒரு விஷயத்தை நீ சொல்லிட்டு தான் போகணும். அவர் கேட்டாரா, என்ன விஷயம் அப்படின்னு. சிவபெருமானை விட பெருமாள் தான் மிகப்பெரிய ஒரு தெய்வம்னு நீ சொல்லிட்டு உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம, உண்மைதானே, சிவபெருமானை விட பெருமாள் தானே பெருசு, உங்களுக்கு இப்போ போதுமா, என்னை கோயிலுக்குள்ளே விட்டுறீங்களா அப்படின்னு அவர் கேட்கும்போது அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாங்க. இவன் வம்பு பிடிச்ச ஆளாச்சே, நம்ம சொன்னோன்னே ஒத்துக்கிட்டான், பட் இருந்தாலும் இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டாங்க. என்னவோ நீ சொல்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லையே, பெருமாள் தானே பெரிய கடவுள். அவர் திரும்ப கேட்டாராம், ஏன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா, ஏன் 2வது தடவை எங்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு கேட்டாராம். இல்லை எங்களுக்கெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை, ஆனால் நீ ஒத்துக்க மாட்டியே அதனால கேட்டேன் அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னாராம், சிவபெருமானை விட பெருமாள் தான் பெருசு, பெருமாளை விட நான் தான் பெருசு. அங்கே இருக்கிறவங்களாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆரம்பிச்சிட்டான் இவன் வேலையை, சிவபெருமானை விடையே பெருமாள் தான் பெருசுன்னு சொல்கிறோம், நீ என்னடானா பெருமாளை விட நீ தான் பெருசுங்கிற, அது எப்படி அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா, சிவபெருமானுக்கு பிறப்பு இருக்கா இறப்பு இருக்கா சொல்லுங்க, ஒன்றுமே இல்லை, அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் பெருமாள் பாருங்க, ஒரு தடவை பிறந்தாரு இறந்தாருன்னு இல்லாமல் 9 அவதாரங்கள், அதாவது 9 தடவை பிறந்து இறந்துருக்கிறாரு. இனி 10வது வேற எடுக்க போறாராம். அப்போது அவருக்கு 10 பிறவிகள் இருக்குது. அப்போது சிவபெருமானை விட பெருமாள் தான் ஜாஸ்தி. சரி இது நாங்கள் ஒத்துக்கிறோம், இப்போ நீ பெருமாளை விட பெருசுன்னு சொன்னீங்க, அது எப்படி அப்படின்னு சொன்னப்போ, இல்லை பாவம் பண்ணால் மோட்சம் கிடைக்காது, மறுபடியும் பிறந்து வருவோன்னு சொன்னாங்க. நான் இந்த பிறவியில் ஒரு பாவம் பண்ணுவேன், நான் மறுபடியும் பிறப்பேன், மறுபடியும் அடுத்த பிறவியில் நான் ஒரு பாவம் பண்ணுவேன்,
இந்த மாதிரி 100 பாவங்கள் பண்ணுவேன், நான் 100 பிறவி எடுப்பேன், அப்போ உங்க பெருமாளை விட நான் தானே பெருசு அப்படின்னு சொன்னாராம். இந்த ஆள் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் சாமி கும்பிட்டு கிளம்பு போய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்களாம். இப்படிப்பட்ட வம்பு பிடிச்ச ஆளு தான் காலமேக புலவர். இவர் சிவபெருமான் வந்து இந்த நஞ்சு இருக்கு இல்லையா, விஷத்தை குடிப்பாரு. இந்த பால் கடல்ல இருந்து அமிர்தம் எடுக்கிறதுக்கு முன்னாடி விஷம் வந்துடும். அந்த விஷத்தை சிவபெருமான் குடிப்பாரு. அப்போ உமையவள் வந்து சிவபெருமானோட கழுத்தை பிடிச்சிருவாங்க. அந்த விஷம் உடம்புக்குள்ள இறங்காம கழுத்திலேயே நின்றும். அந்த சமயம் சிவபெருமானோட கழுத்து வந்து நீல கலர்ல மாறிடும். அதனாலதான் அவரை வந்து நீலகண்டன் சொல்லுவாங்க. இது புராணத்துல வர கதைகள். அந்த புராண கதையில வர்ற அந்த நீலகண்டன் விஷத்தை குடிச்சாரு அப்படிங்கிறத இவர் ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியா நம்மளுக்கு கொடுக்குறாரு. வஞ்ச புகழ்ச்சி அணினா என்ன? போற்றி பாடுற மாதிரி கிண்டல் அடிக்கணும், கிண்டல் அடிக்கிற மாதிரி போற்றி பாடணும். ஸோ இந்த பாடலுக்கு நான் முதல்ல பொருள் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இவர் என்ன சொல்கிறாருன்னா, சிவபெருமானுக்கு என்னையா பிரச்சனை? ஏதாவது கடன் தொல்லை இருக்கா அவருக்கு? இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? இல்லை சொத்து ஏதாவது இல்லையா அவருக்கு? நல்ல சம்சாரம் இருக்குது, நல்ல குழந்தைகள் இருக்காங்க. இப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு என்ன வந்துச்சு? ஏன் போய் விஷத்தை குடிச்சாரு அப்படிங்கிற விஷயத்த இந்த வஞ்ச புகழ்ச்சி அணியில் வந்து அவர் சொல்கிறாரு. வள்ளல் எனும் பெரிய மாயுர நாதுராருக்கு வெள்ளிமலை பொன்மலையும் இருக்க உமையவள் அஞ்சல் அஞ்சல் அண்டியல் தான் இருக்க நஞ்சிதனை ஏன் அருந்தினான். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, வெள்ளிமலையும் பொன்மலையும் இந்த ஆளுக்கு சொந்தம், இந்த ஆள் ஒரு மிகப்பெரிய ஒரு வள்ளல், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்க கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உமையவளும் கூட இல்லை, இவருக்கு பாதியா இருக்கிறாரு. ஆனா இருந்தாலும் இந்த ஆள் வெஸ்ட் குடிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சின்ன வருத்தம். இப்படிப்பட்ட பாடலாம் எழுதினவர் தான் காலமேக புலவர். ஸோ வஞ்ச புகழ்ச்சி அணி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது இரட்டர மொழிதல். இதுதான் சிலேடை. இதுல வந்து 2 வகை இருக்கு. ஒன்று வந்து செம்மொழி சிலேடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு வார்த்தையை பிரிச்சிங்கன்னா அது பொருள் தராது. பொதுவாக தமிழ் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சொல்ல பிரிச்சா ஒரு பொருள் தரும், சேர்த்தா ஒரு பொருள் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இந்த அணில வந்து அப்படி பொருளே தராது. அதை வந்து செம்மொழி சிலேடை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பொருள் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலகை நீங்கள் எடுத்துக்கங்களேன், இந்த மரத்தில் செய்வாங்க இல்லையா அந்த பலகை, அதை வந்து நீங்கள் பிரிச்சிங்கன்னா பல அப்படின்னா மோர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். கை நம்மளோட கைப்பகுதி, அப்போ பல கைகள் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம், சேர்த்தோம்னா பலகைன்னு மாறிடும். இதை வந்து பிறமொழி சிலேடை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் மறுபடியும் டைப்ஸ்க்கெலாம் போல, சிலேடை அப்படிங்கிறது என்னங்கிறது மட்டும் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னைக்கு FB, ட்விட்டர் அண்ட் யூடியூப்ல நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இதனுடைய விளக்கம் இன்னைக்கு காணொலியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒருத்தர் மட்டும் கரெக்டாக பதில் சொல்லியிருந்தாரு, மற்றவங்க கொஞ்சம் கரெக்டாக கெஸ் பண்ணாங்க. அது வந்து என்னன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், சிலேடைனா என்ன? இரட்டை அர்த்தங்கள் தரக்கூடிய வாக்கியங்கள். அதாவது பல விஷயங்கள் அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும். அதை நம்ம உன்னிச்சு கவனிச்சாதான் அப்படி வேறொரு பொருள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். இதுக்கு ஒரு குட்டி கதை மட்டும் நான் சொல்றேன். பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், பட் இருந்தாலும் சொல்றேன். ஒரு காட்டு வழியில 2 புலவர்கள் போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு புலவரோட காலில் வந்து நெருஞ்சு முள் குத்திருச்சு. பண்டைய காலங்களில் நெருஞ்சு முள்ள வந்து 5 தலை நாகம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த புலவர் வந்து என்ன சொன்னார்னா, 5 தலை நாகம் ஒன்று என் காலை கொத்தியது என் செய்வது அப்படின்னு சொன்னாராம். அப்போ இந்த வாக்கியத்தில் வந்து 2 அர்த்தங்கள் வருது. ஒன்று வந்து நெருஞ்சு முள் குத்திருச்சு அப்படின்னு சொல்லி வருது, இன்னொன்று வந்து 5 தலை பாம்பே வந்து எனக்கு கொத்திருக்கு அப்படின்னும் எடுத்துக்கலாம். பட் இது இன்னொரு புலவருக்கு வந்து நெருஞ்சு முள் தான் குத்திருக்கு அப்படிங்கிறது வந்து தெளிவாக புரிய வருது. ஏன்னா 5 தலை நாகம் வந்து யாருமே பார்த்ததே கிடையாது, புராண கதைகளில் மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ அவர் வந்து 5 தலை பாம்பு கொத்தி இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார்னா, கண்டிப்பாக 5 தலை பாம்பு இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்காது. அப்போ என்னவா இருக்கும்? நெருஞ்சு முள்ளாக தான் இருக்கும். அப்போ மற்ற புலவர் கரெக்டாக புரிஞ்சுட்டு அவரும் பதில் வந்து சிலேடையிலேயே தராரு. அவர் தர்ற பதில் என்னன்னா, பத்திரதன் புத்திரனின் மித்திரனின் சத்ருவின் பத்தினியின் காலை எடுத்து தேய் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் சொல்றாரு. இது வந்து சிலேடை முறை. அதாவது இதுல வந்து 2 விஷயங்கள் சொல்றாரு. அந்த 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடலோட பொருள் பார்த்துக்குவோம். இங்க பத்திரதன் என்றால் தசரதன், அடுத்த வார்த்தை வந்து புத்திரன். அப்போ தசரதனோட புத்திரன் யாரு? ராமன். அடுத்த வர வார்த்தை மித்திரன். மித்திரன்னா நண்பன் அர்த்தம். ராமனோட மித்திரன் யாரு? சுக்ரீவன். அடுத்த வர வார்த்தை சத்ருவின். சத்ருனா எதிரின்னு அர்த்தம். அப்போ சுக்ரீவனுக்கு யார் எதிரி? வாலி. அடுத்த வர வார்த்தை சத்ருவின் பத்னி அப்படின்னு சொல்லும்போது வாலியோட மனைவி. வாலியோட மனைவி யாரு? தாரை. அடுத்த வர வரி பத்னியின் காலை எடுத்து தேய்த்து விடு. காலை எடு அப்படின்னா தாரைன்னு நீங்க எழுதுனீங்கன்னா கால் போட்டு வரும், அந்த காலை நம்ம எடுத்துடணுமா. அப்போ என்ன ஆகும்? தாரைங்கிறது வந்து தரைன்னு மாறிடும். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, தரையில தேய்ச்சிரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ பத்திரதன் புத்திரனின் மித்திரனின் சத்ருவின் பத்தினியின் காலை எடுத்து தேய்த்து விடு அப்படிங்கிறது வந்து தரையில தேய்ச்சிரு அப்படிங்கிறத பொருள் நம்மளுக்கு வருது. இன்னொரு பொருள் என்னன்னா, இதில் ஒரு ராமாயண கதையை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க.
தசரதன் யாருன்னு சொல்லியாச்சு, ராமன் யாருன்னு சொல்லியாச்சு, சுக்ரீவன் யாருன்னு சொல்லியாச்சு, வாலி யாருன்னு சொல்லியாச்சு, தாரை யாருன்னு சொல்லியாச்சு. 5 கேரக்டர் உள்ள கொண்டு வந்துட்டாரு வெறும் 2 லைன்ல. சிம்பிளா இது என்ன தெரியுங்களா? எனக்கு முள்ளு குத்திருச்சு என்ன பண்றதுன்னு அந்த புலவர் கேட்டாரு. இந்த புலவர் என்ன சொன்னாரு? சரி தரையில தேய்ச்சுக்கோ, அவ்வளவுதான். இந்த கான்வர்சேஷன் தான் அவர் சிலேடையில கேள்வி கேட்டங்காட்டிக்கு இவர் சிலேடையிலேயே பதில் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம், அடங்கப்பா முள்ளு குத்துனதுக்கு இவ்வளோ பெரிய கதையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பெரியார் ஒரு தடவை என்ன சொன்னார்னா, யாரை வேணாலும் ஒட்டுக்கா விட்டுறலாம், ஆனால் அவர்களுக்கு தமிழ் தெரியுமாயின் ஒட்டுக்காவே விட்டுறக்கூடாது. ஏன்னா சண்டை போட்டுக்குவாங்களாம். எப்படி சண்டை போட்டுக்குவாங்க? இலக்கண வாயில சண்டை போட்டுக்குவாங்க. ஸோ அப்படிதான் ஒரு புலவர் வந்து சிலேடையில் கேட்கும்போது இன்னொரு புலவர் வந்து நார்மலாக பதில் சொல்லிட்டாருன்னா அது அவருக்கு ஒரு அவமானம் இல்லையா? ஸோ இப்போ வஞ்ச புகழ்ச்சியனையும் பார்த்தாச்சு, சிலேடையும் நம்ம பார்த்தாச்சு. ஹோப் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். கஷ்டம்லாம் இல்லைங்க, இதெல்லாம் நடைமுறையில் இருந்தது தான், நம்ம மறந்துட்டோம். நம்மள ஸ்கூல் படிக்கும்போது நம்மளோட நண்பர்கிட்ட ஒரு விளையாட்டு விளையாடுவோம், விடுகதை கேட்டு விளையாடு அப்படின்னு. விடுகதையில் என்ன ஒரு அழகுன்னு தெரியுங்களா? கேள்வி பயங்கரமாக இருக்கும், ஆனால் பதில் வந்து சப்பையாக இருக்கும். அப்போது அந்த விடுகதை கேட்குறவங்களோட அந்த மன ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் யோசிக்கணும் அண்ட் பதிலோட கோரிலேட் பண்ணி கேட்கணும். இதெல்லாம் வந்து 4வது 5வது படிக்கிற பசங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். அப்போது அவங்களுக்கு வந்து யோசிக்கிற தன்மை அதிகமாக இருக்கும். கிரியேட்டிவிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எங்கேருந்துங்க வந்துச்சு? இந்த மாதிரி விடுகதை, சிலேடை, வஞ்ச புகழ்ச்சி அணி தமிழ் இலக்கணத்தில் இருந்தாங்க வந்தது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சப்ஜெக்டாக படிச்சுட்டு இருக்கிறோம். நான் புத்திசாலி ஆகணும், ரொம்ப அறிவாளி ஆகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், தமிழ் மொழியை கற்றுக்கோ. நன்றி.